Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பரான ஒரு கேக் டிஷ் தான். ரவையில மேங்கோ கேக் எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மேங்கோ சுஜி கேக். இந்த மேங்கோ சுஜி கேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ரவை 1 கப், மேங்கோ 1, சுகர் 1 கப், ஆயில் 1 கப், மில்க் 50 ml, சால்ட் 1/4 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜாரில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழத்தை குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன், ஒரு மாம்பழம் ஃபுல்லாக. அது கூட 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ 25 ml பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மேங்கோ பியூரி இருக்குல்ல, அதை இப்போ சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து இப்போ இதை ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இது கூட இப்போ 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மீதி 25 ml பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அதில் வந்து இப்போ டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துடலாம். எதுக்குன்னா, டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா வந்து ஒட்டிடும். இந்த மாதிரினா தனித்தனியாக வரும் மைதாவில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுனால. ஸோ இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா தடவி விடுங்க. எல்லா சைட்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி இதில் லைட்டாக இப்போ மைதாவை தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிறேன். நான் வந்து பாதாமும் கேஷ்யூ நட்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப் கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பிஸ்தா எல்லாம் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் சால்ட் வச்சுருக்கேன். அதில் இப்போ அந்த ஸ்டாண்டு சேர்த்து லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் பாத்திரத்தை இதில் வச்சிடலாம். இப்போது ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க. எல்லாமே சிம்லே தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமும் கிடையாது, ஹை ஃப்ளேமும் கிடையாது. சிம்லே வச்சு இதெல்லாம் பண்ணலாம். இப்போது அந்த 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி உள்ளே குத்தி பார்க்குறேன். மாவாக வந்துச்சுன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா இதுவே போதும். இப்போது இதை எடுத்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் மைக்ரோ ஓவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓவன்லேயும் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பிஸ்கெட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தட்லேயே பண்ணிவிடுங்க. இப்போ அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம்.
சூப்பரான ரவை மேங்கோ கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே தெரியுற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ எதுவும் பார்க்கலன்னா லெஃப்ட் சைடில் தெரியுற அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.